ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பர்கர் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பேக்கரியில் பன்னு 5 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்துருக்கணும். அது 2ஆக கட் பண்ணிவிட்டு பட்டர் போட்டுட்டு 2ஆக டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். அடுத்தது சீஸ் வாங்கிட்டு வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது, உப்பு, கரம் மசாலா போட்டு நல்லா வதக்கிக்கணும். இப்போ அதை ப்ரெட்டு, கெச்சப்பு, மைனஸு இதெல்லாம் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். மேலே கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டுக்கோங்க. குழந்தைங்களுக்கு இப்படி போட்டு கொடுத்தா ஒன்றும் தெரியாது, சாப்பிட்ருவாங்க. தக்காளி, வெங்காயம் உங்கள் பசங்களுக்கு பிடிக்காதுன்னா இப்படி வதக்கி போட்டுக்கோங்க, ஒன்றும் தெரியாது. அதுக்கு மேலே சீஸு, கட்லெட்டு நான் தப்பாக மாற்றி வச்சுட்டேன், அதுக்கப்புறம் தான் கரெக்ட் பண்ணோம். கட்லெட்னால் மட்டன் கட்லெட் வைக்கலாம், சிக்கன் கட்லெட் வைக்கலாம், பீஃப் கட்லெட் வைக்கலாம். நான் மட்டன் கட்லெட் வச்சுருக்கேன். மட்டனு, இஞ்சி பூண்டு விழுது, மஞ்சள், உருளைக்கிழங்கு இவ்வளோத்தையும் வேக வைத்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைக்கக்கூடாது, மட்டனை கையை வச்சு உதர்த்தி விடணும். உருளைக்கிழங்கையும் மட்டனையும் ரெண்டுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம அப்போதே பண்ணோம்ல வெங்காயம், அந்த வெங்காயம் பாதி இதில் போட்டுக்கணும். இப்போ இதை தட்டி எடுத்தோன்னா கட்லெட்டு. அந்த கட்லெட்டில் ஒரு உருண்டை தட்டி பர்கர் மேலே வைக்கணும். இப்போ நான் பேசிகிட்டே உங்ககிட்ட வந்துட்டேன். இப்போது நம்ம பர்கர் ரெடி ஆச்சு. ஒன்று மறந்துட்டேன், கட்லெட் மேலே ஒரு சீஸ் வைக்க மறந்துடாதீங்க. இப்போ நான் டேஸ்ட்டு பார்த்து சொல்ல போகிறேன், வேறு லெவலில் இருக்குது. அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிடுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ஒரு பர்கர் சாப்பிட்டாலும் வயிறு ஃபுல்லாகிடும். கடையில் போய் ரொம்ப காசு கொடுத்து வாங்குறதோ இல்லை, ஈஸியாக செஞ்சிடலாம்.